பிரைஸ்லாம் கத்த பிரேமா தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல ஆண்டவர் பாருங்க, நம்மோட முகத்துல இருக்க ஒவ்வொரு பகுதியிலயும் ஆண்டவர் எப்படி பிரசன்னமான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் பாருங்க, அவரு முகத்த நம்ம முகத்த வந்து பிரகாசிக்க பண்ணுகிறார்களாம். அது மாத்திரம் இல்ல, நம்ம தலைய எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறாராம். சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலைய உயர்த்துகிறவாராம். தலைய எண்ணெயா அபிஷேகம் பண்ணுகிறாராம். எதுக்காக தெரியுங்களா? முன்னாடி பந்தியம் ஆயத்தப்பட்டு தலைய எண்ணெயா அபிஷேகம் பண்ண பாத்திரம் நிரம்பி விழுவதற்காகலாம். அதனால நான் தலைய உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அவருடைய கண்ணை நம்ம மேல வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்முடைய முகத்து மேல அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசம் பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்லைங்க, நெற்றியில அவருடைய நாமத்தை நம்ம நெற்றியில பொறிச்சிருக்காருங்களாம். செவிகளை எப்படிதான் சொல்றாங்கன்னா, கேட்கும்படி கவனிக்க செய்கிறாராம். அவருடைய செவியும் நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்குதுங்களாம். நம்ம செவிகளையும் ஆண்டவர் கூப்பிடும்போது கவனிக்க செய்கிறாராம். இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம தலை, நம்முடைய முகம், நம்முடைய கண்ணு, நம்முடைய செவி, ஒவ்வொரு பகுதியையும் அவருடைய பிரசன்னமாகிற வசனங்களையும் வார்த்தையினாலும் முகத்தினாலும் நம்மளை பிரசன்னமாக்குறாரு. இதனால ஒவ்வொரு பகுதியும் நீங்க நினைச்சு தியானம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, சொல்லுங்க. கர்த்தாவே என்னை அபிஷேகம் பண்ணுகிறே உமக்கு நன்றி சொல்லுங்க. உங்க முகத்தை பிரகாசி பண்ணுகிறே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் செவியை கவனிக்கும்படி கேட்க செய்கிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் நெற்றியில் உங்க நாமத்தை தரிப்பித்து வச்சிருக்கிறே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு பகுதியை நினைச்சு சோத்திரம் சொல்லுங்க, ஆசை பெற்றுக் கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.